திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கோடை மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வருகிறது. இந்நிலையில் தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பொறையார், திருக்கடையூர், ஆக்கூர், சக்கரன் பந்தல், தில்லையாடி, திருவிடைக்கள்ளி, செம்பனார் கோயில், மங்கைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்தது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில் இன்று திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. இதேபோல் மடப்புரம், ஆட்டூர், எழிலூர், பள்ளங்கோயில், முத்துப்பேட்டை, உப்பூர், ஆலங்காடு, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கோடை மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வருகிறது. இந்நிலையில் தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பொறையார், திருக்கடையூர், ஆக்கூர், சக்கரன் பந்தல், தில்லையாடி, திருவிடைக்கள்ளி, செம்பனார் கோயில், மங்கைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்தது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில் இன்று திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. இதேபோல் மடப்புரம், ஆட்டூர், எழிலூர், பள்ளங்கோயில், முத்துப்பேட்டை, உப்பூர், ஆலங்காடு, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.